வணக்க நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று டென்மார்க்கைச் சேர்ந்த மாலினி மார்க்கண்டு என்பவர் ஏற்படுத்துகின்ற சமூக வலைத்தள காணொலிகள் விடயங்கள், அவர் அதனை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்ட உறவுகள் சம்பந்தமாக பல்வேறு சிக்கல்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பேசப்படும். இது தொடர்பில் இதனுடன் சம்பந்தப்பட்டவரும் பாதிக்கப்பட்டவருமான இலக்கியா ஹரி அவர்கள் எங்களோடு இது தொடர்பில் பேசுவதற்கு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் இலக்கியா. வணக்கம் இலக்கியா. என்னென்றால் இப்ப நீங்கள் உங்களுடைய மூன்றாவது மகன் பிறந்த பிறகு, அவர் யாருக்கும் போன பிறகு உங்களோட குடும்பத்துடைய அந்த வாழ்க்கை, உங்களுக்கும் ஹரிபிரசாத்துக்கும் இடையிலான உறவு ஒரு நல்ல நிலையில இருந்திருக்கு, நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கிறீங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்ல? அப்ப அதுக்கு பிறகு 2025 மாலினி இந்த உங்களோட உறவுக்கு இடையில வாரா. 2025 இந்த உறவு ஆரம்பிச்சது. அவர்கள் எப்ப நீங்கள் ஆரம்பத்துல நீங்கள் அதை அனுமதிச்சிருக்கிறீங்கள் அந்த உறவை, நீங்கள் பெருசா கேள்விக்கு உட்படுத்தல. எப்ப உங்களுக்கு இதுல ஒரு சந்தேகம் வருது, இவர்களுக்கு இடையில ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கின்றது, அல்லது இது திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுன்றது இப்ப உங்களோட சந்தேகத்துக்கு வருது? ஆரம்ப கால வாழ்க்கை எல்லாத்தையும் எடுத்து பார்க்கக்குள்ள எங்களோட குடும்ப சூழ்நிலை கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்குது. இவரும் நானும் தனிச்சே செயற்பட்டு வாரம் சுய தொழில மேற்கொள்றேன். நான் அவரும் அவரால் முடிஞ்ச நிறைய வேலைகள் செஞ்சிருக்கிறாரு, கடுமையா கஷ்டப்பட்டிருக்கிறோம். அப்ப கட்டாருக்கு போனதுக்கு பிறகு எங்களோட வாழ்க்கை ஒரு அளவுக்கு தரம் உயர்ந்தாலும் எங்களோட கையில ஒரு சேமிப்புன்றது இல்ல. குடும்பம் பிள்ளைகள் கூடுறாங்க, குடும்பத்துல செலவுகள் அதிகரிக்குது, பிள்ளைகள படிப்பு செலவுன்னு சொல்லி இவருக்கு தனிப்பட்ட ரீதியா சுமைகள் கூடுது. அதுக்கேற்ற மாதிரி நானும் நிறைய தொழில்கள் செஞ்சு கொண்டிருக்கிறேன். சுய தொழில்கள், பூக்கண்டுகள், அந்த மரக்கண்டுகளை பதியம் வச்சு பிசினஸ் மாதிரி செய்தது ஒரு 4.5 வருஷமா அதை நான் தொடர்ச்சியா செய்து கொண்டிருந்தேன். கோழி, வாத்து, காடை, அப்படி பறவைகள முட்டைகளை அடை வச்சு வண்டே சிக் கடைகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தேன். மற்றது சாப்பாட்டு வகைகள், ஊர்ல செய்யற அந்த கையால செய்யற முறுக்கு பலகார வகைகள் எல்லாம் விற்பனை செய்யறேன். அதோட தையல் நாங்க 2 பேரும் சேர்ந்தே எல்லா வேலைகளும் செய்யறோம். 2018க்கும் 2025க்கும் இடையில அவர் பல தடவைகள் போயிருக்கிறார் உங்கள்ட்ட. போயிருக்கிறாரு. அவர் வார்த்தைகள் ஃபுல்லா வெளிநாட்டுல இருக்கிறதுல அவருக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை. நான் எப்படியாவது உனக்கிட்ட வந்துடணும் என்ற ஒரு எண்ணமும், குடும்பத்தோட சேர்ந்து வாழ வேணும். இப்ப நாங்க ஒரு 5-6 வருஷமா சண்டை இல்லாமலுக்கு வாழ்ந்ததால, எல்லா இடமும் மட்டக்களப்புல சுத்தி பார்த்து சந்தோஷமா திரிஞ்சதால அவருக்கு பிள்ளைகளோட குடும்பத்தோட இப்ப சமைச்சு சாப்பிடுற வீட்டு சாப்பாடுகளை சாப்பிட்டு எங்களோட இருக்குதான் அவருக்கு விருப்பம். கெதி அந்த பொறுப்புகளை நிறைவேற்றிட்டு அவர் வந்துடணும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. எப்பவும் குடும்பங்கள்லயும் இது ஒரு பொதுவான இயல்பு என்னென்றால், ஆரம்ப காலங்கள்ல ரெண்டு தனிநபர்கள் சண்டை பிடிச்சு பிறகு சேர்ந்து ஒரு 10-15 வருஷம் எடுக்கும் அவர்கள் ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு ஒரு நிலைக்கு வர. இப்ப இந்த இடத்துல எப்ப மாலினியினுடைய வரவு உங்களுக்கு ஒரு இடைஞ்சலா மாறுது? எந்த தொழில் இந்த இவர் செய்து கொண்டிருக்கிற வேலை ஒரு ஃபுட் டெலிவரி, ஒரு வேலை சாப்பாடுகளை ஆர்டர் பண்ணினா அவர் எடுத்து கொண்டு போய் கொடுக்கறது. அப்ப அவருக்கு எத்தனை ஆர்டர் போடுறதுன்றதை வச்சு ஒரு கமிஷன் அடிப்படையில அந்த சம்பளம் வழங்கப்படுகிறது. அப்ப அவர் சில வேலை 300 ஆர்டர் போடுறா, 400 கட்டார்ல அந்த எத்தனை ஆர்டர் போடுறதுன்றத கணக்கு வச்சு ஒரு ஆர்டருக்கு எவ்வளவுன்றதுல அடிப்படையில தான் இவருக்கு அந்த வருமானம் எங்கட கைக்கு வருது. அப்ப அதுல இவருக்கு ஆர்டர் அந்த காலகட்டத்துல குறையுது. இவர் எதிர்பார்த்து போனது திரும்பவும் அதே மாதிரி ஆர்டர் எடுக்கலாம், நல்லா உழைக்கலாம், இனி நமக்கு கடன் பிரச்சனை இல்லை, இருக்கிறது 2 பிரச்சனை தான், முடிச்சிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையோட தான் வெளிநாட்டுக்கு போனவர். ஆனா இவர் தொழில்கள்ல சிக்கலால இவருக்கு அந்த தொழில நம்மளால நிலச்சி நிக்க இயலாதோ என்ற ஒரு பயம் ஒன்று வருகிறது. அதே மாதிரி இவர் வட்டி கடன் கொடுத்து கொண்டிருக்கிறார். 7 லட்சம் ரூபாய் பிரச்சனை இருக்குது. அவருக்கு மாசம் 49,000 ரூபாய் வட்டி கடன் ஒன்று இருக்குது. இவர் லீசிங் மாசம் லீசிங் ஆட்டோவுக்குரிய லீசிங் கட்ட வேணும், அதோட குடும்பத்தை பார்க்க வேணும். நாங்க மட்டக்களப்பு டவுன்ல இருந்ததால எங்களுக்கு வாடகை, எங்களோட பிள்ளைகள படிப்பு செலவுகள் எல்லாமே இவர தலையிலேயே விழுகுது. நான் இப்ப அவர் அளவுக்கு உழைக்கல தானே, அவர் ஒரு 100 வீதம் உழைச்சா ரெண்டு பங்கு ஒரு 10 வீதம் தானே அதுல இருக்குது. நான் சாதாரண ஒரு சின்ன சப்போர்ட் தான் கொடுக்குறேனே ஒழிய முழு பங்கும் அவரோட பங்கம் தான் இருக்குது அந்த குடும்பத்துல.
அப்ப இந்த காரணங்களால இவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அப்ப இவரோட அறிமுகமும் கிடைக்குது. ஆனா ஆரம்பத்துல வந்து இவர் வந்து பண ரீதியா அவங்களோட கதைக்கல, அவங்களோட உறவு வந்து சமூக செயற்பாடு சம்பந்தமா தான் இருக்குது. சமூக செயற்பாடு சம்பந்தமா இருக்கும்போது என் கடைசி மகனுக்கு இப்ப வந்து 8 வயசு அவருக்கு. அந்த கடைசி மகனுக்கு வந்து வயிற்று வலி வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றேன், ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல. இது வந்து 3ஆம் மாசம் நடக்குது. அந்த 3ஆம் மாசம் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அங்க வந்து ஸ்ட்ரைக் நடக்குது. ஹாஸ்பிட்டல் ஒரு ரேப் பண்ண கேஸ்ல டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. அப்ப ஸ்கேன் எதுவுமே வேலை செய்யல. நான் எமர்ஜென்சி நான் வச்சிருக்கிறேன் பிள்ளைய, எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சரியான முறையில கிடைக்கல. அப்ப நான் பிள்ளைய டிக்கெட் வெட்டி வெளியே கொண்டு வந்து பிரைவேட்டா கொண்டு போறேன். அப்ப உடனடியா அவங்க பார்த்துட்டு சொன்ன விஷயம், பிள்ளைக்கு வந்து அப்பெண்டிசைட் வருத்தம் இருக்குது. இது வந்து நாளுக்கு நாள் கூடி போகுது. 2-3 தடவை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் உறுதிப்படுத்தி இருந்தாங்க. குயிக்கா வளர்றதால இது வயிற்றுக்குள்ளேயே சில வேளை உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகும். ஒரு 1 வீக்குக்குள்ள 1 வீக் கூட டைம் கூடத்தான். எவ்வளவு குயிக்கா அதை எடுக்கலுமோ அவ்வளவு குயிக்கா எடுத்து விடுங்க. இதை எடுத்து விடுறதால இந்த விளைவும் வராது என்று சொல்லி ஒரு தகவலை வந்து டாக்டர் சொல்றாரு. அப்ப இவர சலரிக்குரிய நாள் வந்து ஒரு 2 கிழமை இருக்குது. அப்ப எங்களுக்கு அவசரமா இது ஆபரேஷன் பண்ணி ஆகணும்ன்ற சூழ்நிலையில இவவும் வந்து எங்களோட கனெக்டில் இருக்கிறதால இவ வந்து அந்த பண உதவியை செய்யறாவோ 1,70,70,000 ரூபாய் காசு வந்து எந்த கணவருக்கு வந்து இவ கொடுக்குறா. அப்ப கொடுக்கும்போது கொடுத்தது மட்டும் இல்ல, டாக்டர்ஸ்ல கனெக்டுகளை ஏற்படுத்தி தாரா, அவட ஃப்ரெண்டுகளை வந்து கனெக்ட் பண்ணி சொல்றா, உண்மையாவே அப்பெண்டிசைட்னு விசாரிக்கிறா. என்னோட எல்லாருமே ஒரு ஜாயிண்ட் கோல்ல இருக்கிறாங்க. பிள்ளைகள் அவ்வளவு அக்கறை காட்டுறாவு, பிள்ளைய வந்து நல்ல விதமா கேர் பண்றாவு. அப்ப அதுல வந்து அவவோட ஒரு தரம் நான் கதைச்சிருக்கிறேன். அவட நம்பர் அது வரைக்கும் என்கிட்ட இல்ல. இவர் தான் வந்து அந்த கனெக்டை வந்து எடுத்து எனக்கு கனெக்ட் பண்ணி தாராரு போனுங்கள்ல. கதைச்சு பிள்ளைக்கும் 3ஆம் மாசம் 27ஆம் தேதி ஆபரேஷன் பண்றோம். பிள்ளை நல்லபடியா சுகமாகி வீட்டுக்கு வராது. அப்ப அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கம் கூடுது. எனக்கிட்ட வந்து அவட நம்பரை தாராரு. இந்த நம்பர் தான் மாலினி அக்காட நம்பர். நீங்க வந்து அதுக்கு எடுத்து அவக்கு ஒரு சைன் பண்ணுங்க, பிள்ளையையும் கதைக்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்ப நான் அவவுக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு ஏற்படுத்தி அவவுக்கு வந்து மெசேஜ் போடுறேன். பிள்ளை வந்து வாய்ஸினூடாக டைம் பண்றாரு. அப்ப அவ மிகவும் ஒரு தாழ்மையான குரல்லையும் அவ்வளவு ஒரு நல்ல பண்பான ஒரு அளவும் சொல்றாவு. அது பரவாயில்ல, யாரா இருந்தாலும் நான் செஞ்சிருப்பேன், ஒரு உயிருக்காகத்தானே நான் வந்து காப்பாத்தின ஒரு திருப்தி இருக்குது எனக்கு சொல்லி அவவும் வந்து நல்ல விதமா கதைக்கிறாவு. அந்த சந்தர்ப்பத்துல அவட கையில அந்த காசு இருக்கல. அவ வந்து இன்னொரு அக்கா கிட்ட சொன்னாக்கான்னு சொல்லி அவள் வீட்டுக்கு முன் வீட்டுல இருக்கிற ஒரு அக்கா கிட்ட தான் அந்த காசை கூட மாறி தந்திருந்தாவோ. அப்ப நாங்க வந்து நன்றி கடன்பட்ட ஒரு ஆக்களா நான் வந்து மிகவும் அன்பாக கதைக்கிறேன். 2 சகோதரங்களை போல உங்களையும் நினைக்கிறேன். நீங்க வந்த வீட்டுக்கு வாங்க. எங்களோட இவ்வளவு இரக்கம் திடீரென்று யாருக்கும் காசு இருந்தா கூட செய்யறதுக்கான மனம் வந்து வராது. நீங்க வந்து செஞ்சிட்டீங்க என்று சொல்லி நான் வந்து அவளுக்கு தேங்க் பண்ணிட்டு அதோடைய எங்கட தொடர்பு அதோடய முடியுது. நான் அதுக்கப்புறம் அடிக்கடி எடுத்து கதைக்கல. அவளுக்கு தேங்க் பண்றதோடய முடியுது. ஆனா இந்த நம்பர் வந்து அவளோட வாட்ஸ்அப்ல இருக்குது. ஆனா அந்த டைம்ல வந்து என் கணவர் வந்து கதைச்சு கொண்டே இருக்கிறாரு. அப்ப ஆபரேஷன் கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க அவங்களோட வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள், என் கணவர் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களை வந்து இவங்க பகிர்ந்து கொள்றாங்க. அவட பழைய வாழ்க்கை, என் கணவர் பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த துன்பகரமான வாழ்க்கையில வந்து இவங்களோட கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளக்குள்ள இவ வந்து அவட கணவரை பத்தி, முன்னாள் வாழ்க்கையை பத்தி, அவ தனி இருக்கிறத பத்தி எல்லாத்தையுமே அவ சொல்றா. அது எல்லாமே எனக்கு சொல்றாரு இவர். அதே மாதிரி தண்ட வாழ்க்கையிலையும் அவர் அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர்ன்றதை சொல்லும் போது அவ வந்து இவருக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து கொடுக்குற ஒரு ஆளா இருக்கிறதால மோட்டிவேட் பண்றாவு. நீ வந்து கட்டார்ல கடுமையா கஷ்டப்படுறா, உனக்கு யூரோப் கண்ட்ரிஸுக்கு வந்தேன்னு சொன்னா நீ இப்ப ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய்கொண்டுதான் இருக்கிற. அப்ப அந்த வேலைய நீ 3-4 மடங்கு சம்பளமாக பெற்றுக்கொள்ளலாம். அதே வேலையைத்தான் செய்ய போறா. ஆனா அங்க கிடைக்கிற சேலரி வந்து உனக்கு 4-5 மடங்கா கிடைக்க போகுதுன்ற ஒரு தகவலை வந்து சொல்றா. ஆனா இவர மனநிலை வந்து வெளிநாட்டுக்கு போறது வந்து இவருக்கு ஈடுபாடு இல்லை. ஏன்னு சொன்னா 2 சகோதரங்களும் வந்து பெரிய நாடுகள் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. அப்ப இவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கொடுக்கும்போது இவர் வந்து அந்த வாய்ப்பை வந்து தட்டி கழிக்கிறாரு. என்னண்டா எனக்கு குடும்பத்தோட இருக்கத்தான் விருப்பம் என்ற ஒரு காரணத்தையும், மற்றது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பழைய பிரச்சனை ஒன்று இருந்தது, ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை ஒன்று இருந்ததால அந்த வழக்கம் போய் கொண்டிருந்ததால அவருக்கு அந்த நாட்டை விட்டு போறதுல ஒரு ஈடுபாடும் இல்லை. அது போறதுக்குரிய வாய்ப்பும் கிடைக்கல. அவர் வந்து போக யோசிக்கல. அவர் இப்ப போறேன்னு சொல்லி இருந்தா ஏதோ ஒரு வழியால போயிருந்திருக்கலாம். ஆனா எங்களுக்கு காலம் கடந்து போனது நாங்க அதை பத்தி யோசிக்கல. இருந்தா குடும்பம் பிள்ளைகள் என்று வாழணும்ன்றதுதான் எங்களோட ஆசையா இருந்தது. எங்களுக்கு
இன்னொரு நாட்டுல போய் வாழணும்ன்றது ஒரு எண்ணம் இருக்கல. அப்ப இவ வந்து அதை சொல்லும் போது வேற ஆரம்பத்துல தயங்குறாரு. அதுக்கு பிறகு அவ வந்து அங்க இருக்கிற இடங்களை போட்டோ பிடிச்சி காட்டுறாவு, இப்படித்தான் இருக்குது, இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு இயற்கை, இப்படித்தான் இங்க வெதர் இருக்குது, இதுதான் நான் வேலை செய்யற கட்டிடம், இது வந்து என்னுடைய வீடு, இது என் கணவர் அண்ணன் வீடு, இது வந்து 50,000 குரோன், இது கடற்கரை கிட்ட வாங்கி இருக்கிறாங்க, இது வந்து நோமலா உழைக்கிறார்கள், இங்க வந்து வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், எவ்வளவு வசதியா சோ உங்க வேணுமென்றாலும் கணவருக்கு வாழலாம். ஆசை வார்த்தைகளை காட்டுறாவா? ஓ அது ஆசை வார்த்தையா மோட்டிவேஷன் இல்லாண்டு எனக்கு தெரியல. ஆனா வந்து இப்படியான கதைகளை வந்து அவருக்கு சொல்றா. அது ஒவ்வொன்றையும் இவர் வந்து எங்களுக்கு சொல்றாரு. இந்த வீடியோஸ வந்து ஷேர் பண்றாரு. இப்படி இருக்குது, இவ இப்படி சொல்றா. நான் வந்து உன்னை எடுத்து விடுறேன். எந்த எதிர்பார்ப்பும் எனக்கிட்ட இல்ல. உண்ட குடும்பத்தை நீ ஒரு 5 வருஷத்தால உனக்கு பிஆர் கிடைச்சதுக்கு பிறகு நீ வந்து உண்ட குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். எதென்றாலும் செய்யலாம். நான் உனக்கு இந்த சப்போர்ட்டை நான் வந்து செய்யறேன். எந்த வழியிலேயாவது செய்யறேன் நான் என்று சொல்லி இவருக்கு வந்து இவருக்கு ஒரு நம்பிக்கை வார்த்தையை கொடுக்குறா. அப்ப அதுக்கு பிறகு இவர் என்ன செய்யறாரு, எனக்கிட்ட சித்திரை மாதம் கேட்கிறாரு. சித்திரை மாதம் 15ஆம் தேதி கேட்கிறாரு. மகனை வந்து 2025. ஸ்டூடெண்ட் 2025 4ஆம் மாசம் சித்திரை வருஷத்துல அன்றைக்கு வந்து இவர் என்கிட்ட கேட்கிறாரு. மகனை வந்து லண்டனுக்கு படிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அனுப்புவோமான்னு சொல்லி. அப்ப நான் வந்து பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரக்குள்ள இல்லைன்னு சொல்ல போறேன்ல. அப்ப நான் சொல்றேன், பிள்ளை இப்பதான் 10ஆம் ஆண்டு படிக்கிறான். ஓஎல் எழுதி முடியட்டும், 17 வயசு ஆகட்டும், நம்ம அனுப்புவோம். இப்ப கையில நமக்கு சேமிப்பு இல்ல. கையில சேமிச்சதுக்கு பிறகு அனுப்புனா அவருக்கு ஒரு சின்ன பக்குவம் வரும். அவர் படிக்கிறதுக்கும் சரியா இருக்கும். நம்ம அனுப்புறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. அவருக்கு வந்து படிக்கிறதுல ஆர்வம் இருக்குதானே, நம்ம அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். பிறகு ஒரு 2-3 நாள் கடந்ததுக்கு பிறகு சொல்றது, பிள்ளை அனுப்புனா தனியா வந்து கஷ்டப்படுவாரு. ஒர்க்கிங் விசாவுல நான் போனேன்னு சொன்னா, நான் வந்து உழைச்சி பிள்ளைய பார்த்துக்கொண்டா பிள்ளைக்கு வந்து படிப்பு செலவு வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வீட்டுக்கு நான் வந்து காசு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும்ன்ற தகவலை வந்து இவர் சொல்றாரு. திரும்ப என்கிட்ட சொல்றாரு, பிள்ளையோட கதையே அங்க வரல. ஒர்க்கிங் விசாவுல நான் வந்து போறதுக்கான முயற்சியை மேற்கொள்றேன். சரி என்று சொல்லி நான் சொல்றேன். கட்டார்ல இருந்து போறதுக்கான வழி இது அந்த வழியை தெரிவு செஞ்சா ஒரு 20 லட்சம் அப்படி செலவழியும். ஆனா வந்து அது அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை என்ற மாதிரி சொல்றாரு. பிரான்சினூடாக போகலாம். அவங்க வந்து வேலைக்காக கொண்டு போய் விடுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம பிடிச்ச வேலையில தெரிவு செஞ்சு வாழ்ந்து கொள்ளலாம்ன்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாரு எனக்கு. சரி நீங்க ட்ரை பண்றேன்னா பண்ணுங்க. நம்மட கையில காசு இல்ல. அப்ப நான் வந்து நீங்க சுயதொழில் செய்யறத வச்சு நான் பிள்ளையோட சாப்பாட்டு செலவுகளை பார்த்துக்கொள்றேன். நீங்க உழைக்கிற காசை வந்து அப்படியே சேமிப்பா சேமிங்க. அந்த காசுகள் சேர்ந்து வரக்குள்ள வெளிநாடு போறது சரி வர டைம் வந்து நம்ம போறதுக்குரிய ஏற்பாடு செய்யலாம். வீடும் இருக்குது வேணுமெண்டா வித்துட்டு மிஞ்சுற காசுக்கு நம்ம கடன்களை வாங்கலாம் என்றதை வந்து நான் ஒரு ஐடியாவை அவருக்கு சொல்றேன். சொல்லும்போது சரி என்றவர் கேட்டுட்டு இவர் வந்து வெளிநாடு போறதுக்குரிய அனுப்பக்கூடிய ஆட்கள் தொடர்புகளை அவங்க 2 பேருமா சேர்ந்துதான் ஏற்படுத்துறாங்க. ஏற்படுத்தக்குள்ள லண்டன்ல இருக்கிறவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க இப்படி போனாங்க, தங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படி போனாங்கன்ற விஷயங்களை வந்து அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நான் வந்து இதுல இன்வால்வ் ஆகல. ஆனா அவர் வந்து அந்த தகவல்களை எனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். நான் வந்து பர்சனலா கதைக்கல அவவோட. எனக்கு வந்து தகவல் சொல்றது இவங்கள்ட்ட கேட்கிறோம், இவ இப்படி வயசு அனுப்புறாவோ இதை கேளுங்க என்று நான் வேலை செய்யும் போது எனக்கு வந்து தகவலா சொல்றது அது. அப்ப அதுல வந்து ஒரு 2 பேரை வாய்ஸ் அனுப்பி இருந்தா ஒருத்தர் வந்து லண்டன்ல ஒரு நகைக்கடை வச்சிருக்கிற ஒருத்தர். அவர் சொல்றாரு வந்து குடும்பத்தோட இவங்க வாரன்னு சொன்னா 1 கோடி ரூபாய் காசு கிட்ட செலவாகும் சொல்லி. அப்ப 1 கோடி ரூபான்றது எங்களுக்கு பெரிய தொகை. அப்ப எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்லை. மற்றது குடும்பத்தோட வாரது வந்து எங்கட நோக்கமும் இல்லை. இப்ப இவர் வந்து வேலைக்காகத்தான் போறாரு. வேலையை முடிச்சுட்டு 5 வருஷத்தாலேயோ 10 வருஷத்தாலேயோ வந்தா நாங்க நாட்டுல தானே இருக்க போறோம். எங்களுக்கு நாட்டை விட்டு போகணும், பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழணும்ன்றது எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கிறது. அப்ப அதால நாங்க அதை தவிர்த்து கொண்டோம். இன்னொரு ஆளோட தொடர்பு படுத்துறாங்க. அப்ப அவர் வந்து கொஞ்சம் அவவோட நெருங்கின மாதிரி கதைக்கிறாரு. அவர் கதைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, இவன் வந்து என்ன மனநிலையில இருக்கிறான் என்று தெரியல, இவனுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று தெரியல, இவன் பிள்ளைகள குடும்பத்தை விட்டுட்டு இங்க வந்து வாழுவானா, அவன் எப்படியாப்பட்ட இது மனநிலையில இருக்கிறான் என்று சொன்னதான் நீ இதுக்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று ஒரு மெசேஜும். 2வது மெசேஜ் போடுறாரு, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு சண்டேன்றதால நீ வந்து ஃப்ரீயா அடிப்பா, நம்ம வந்து பெட்ல ஒன்றா இருந்துக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன் என்று சொல்லி ஒரு சிரிப்பு சிரிக்குது. அவர் வந்து நக்கல் கதை ஒன்று கதைச்சிட்டு சிரிக்கிறாரு. சிரிக்க முடிய சொல்றாரு, இது வந்து நான் சாதாரணமா சொன்னது, நீ சீரியஸா எடுக்காத, நம்ம ஃப்ரெண்ட் தானே, நீ சீரியஸா எடுக்காதன்னு சொல்றா. இவ வந்து அந்த மெசேஜை இவருக்கு அனுப்பி இருக்கிறார். மாலினியும் அந்த மாலினியும் அந்த கதைச்ச அவட மாலினிட நண்பரும் கதைச்ச அந்த வாய்ஸ எந்த கணவர் வந்து எனக்கு ஷேர் பண்றாரு. அப்ப எனக்கு அனுப்புறாரு. எனக்கு அந்த 3 மெசேஜையும் கேட்டதுக்கு பிறகு
எனக்கு அவள் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வருகுது. அப்ப நான் வந்து கேட்கிறேன், ஒரு தனியடிக்கிற ஒரு பொம்பளை கிட்ட அப்படி கதைக்கும் போது நானா இருந்தா அதை வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து அப்படி பிடிக்காது. மற்றது வந்து இப்படி கதைக்காதீங்க என்று சொல்லி நான் வந்து முகத்திலேயே சொல்லிடுவேன். ஒன்று வந்து அவ அதை ஏற்றுக்கொள்றவ இருந்த அந்த கதைகளை அவளுக்கு பின்னால பிரச்சனை வரும். தனியா இருக்கிறவ சேஃபா இருக்கணும். 2வது வந்து அவ வந்து இத சோசியலிசமா பார்த்தாவான்னு சொன்னா இது வந்து ஒரு பிள்ளையான கருத்துக்குள்ள போகுது சொல்லி நான் என் கணவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்ன காரணம் இது வந்து வெளிநாடுகள்ல சோசியலிசம் கட்டிப்பிடிக்கிறது ஒரு டைம் பண்றதுக்காக அவங்க நெருங்கி கிட்ட வர்றது ஐ லவ் யூ சொல்றதோ கிஸ் பண்றதோ வந்து இது சாதாரண ஒரு விஷயம். அது வந்து ஒரு சோசியலிசமா அவங்க செய்யற விஷயம். நீ வந்து இதை பெருசா எடுக்காத. நமக்கு வந்து போறதை பத்தி தானே நம்ம கேட்கிறோம். அதுல என்ன விஷயம் அதை பத்தி இருக்குது. அதை மட்டும் பாரு சொல்லி இவர் எனக்கு சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த அப்படியான மெசேஜ் வந்து எனக்கு வரல. இவங்க வந்து விசாரிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு 2-3 நாளால சொல்றேன் திரும்ப போறதுக்கு வந்து 50 இருந்து 60 லட்சத்துக்குள்ள செலவாகுது. ஒரு ஆள் தனியா வந்து போனா அந்த 50 இருந்து 60 லட்சம் நம்ம கிட்ட இப்போதைக்கு இல்ல. நான் வந்து காலத்தை தாழ்த்தினா இருந்தா எனக்கு வந்து போறதுக்குரிய 4 வயது கடந்து போகும். அப்ப வந்து இதை குயிக்கா போறதுக்குரிய ஏற்பாடுகளை நான் பார்க்கணும். இன்னொரு வழி இருக்குது, ஸ்பவுஸ் வீசாவுல போகலாம். வெளிநாட்டுக்கு வந்து ஸ்பவுஸ் வீசாவுல போற வழி இருக்குதுண்டு. நான் ஆரம்பத்துல அதாவது அறிஞ்சிருந்திருக்கிறேன். என்னன்னு சொன்னா கணவன் மனைவியாக பதிவு திருமணம் செய்து கொண்டு போறது. கணவன் மனைவியாக பதிவு திருமணம் செஞ்சு போறது. நான் ஆரம்பத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன் 2 ரிலேட்டிவ்ஸ் இருந்த வரைக்கும் அங்க வந்து அப்படி செய்து கொடுக்கிற பெண்கள் வந்து இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு சட்டத்தரணி மூலம் அப்படி அதுவே ஒரு வேலையா செய்யறாக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து சைன் பண்ணி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வேலையில பார்ப்பாங்க. ஒரு ஷோ மணி போட்டு காட்டுவாங்க. அப்படி அது வந்து ஒரு தொழிலா செய்யறாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியும். அப்ப அப்படி அறிஞ்சவங்க இது வந்து சாதாரண உண்மை. அப்படி எனக்கு வந்து அந்த தகவல் விவாகரத்து செய்து கொள்ளுவீங்க. அப்ப எனக்கு அந்த தகவல் தெரிஞ்சதால் எனக்கு அது ஒரு பிழையான ஒரு கருத்தை எனக்கு அது புரியல. இப்ப இவர் என்ன விட்டு போறதுன்றதை நான் யோசிக்கல. சரி அந்த அந்த முறையில போறேன்னு சொன்னாலும் ஓகே அப்படித்தான் போறேன்டா கூட 25 லட்சமாவது செலவாகும் என்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. சொல்லிட்டு இவர் சொல்றாரு, அவ வந்து சொல்றா நான் இப்படி உன்னை எடுத்து வருவேன், நீ வந்து எனக்கு எதுவுமே இது தர தேவையில்லை, எனக்கு எந்த ஒரு உழைப்பும் நீ தர தேவையில்லை, இதுக்குரிய காசும் எனக்கு தர தேவையில்லை, நான் வந்து நல்ல ஒரு சமூக சிந்தனை அடிப்படையில உன்னை நீ வந்து கஷ்டப்பட்ட ஒரு ஏழ்மையானதுல இருந்து வந்திருக்கிறா, உன்னை முன்னேற்றி விடுறதுல நான் வந்து உனக்கு ஒரு உதவியா இருக்கிறேன். நான் வந்து நல்லா உழைச்சிருக்கிறேன், பிள்ளைகளை பாக்குறேன், எனக்கு வேலை இருக்குது, உண்ட காசு வந்து எனக்கு முக்கியம் இல்லைன்ற அந்த மெசேஜையும் எனக்கு வந்து அனுப்புறாரு. அனுப்பும் போது எனக்கு அதுல வந்து சந்தேகமோ டவுட்டோ வரல. மற்றது அவர் வந்து அம்மா அம்மாண்டு கதைச்சது அறிக்கட்டும், மக்காண்டு கதைச்சது அறிக்கட்டும், அவரோட வயது எல்லாத்தையும் ஒரு அடிப்படையா வச்சு எனக்கு வந்து அவங்களை வந்து சந்தேகப்பட தோணல. ஏன்னு சொன்னா ஒரு 6 வருஷமா இவர் வந்து மாலினிக்கு இவர்களும் பார்க்க வயது கூடவா, என்ன மாதிரி என்ன வயது வித்தியாசம்? அவ வந்து 84ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறா, இவர் வந்து 90ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். அவருக்கு 6 வயசு கூட. ஓகே. அப்ப இந்த காரணங்களால எனக்கு வந்து டவுட் படவும் தோணல. மற்றது வந்து என் மகனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இருக்கிறான்ற ஒரு அடிப்படையில எனக்கு வந்து அவ ஒரு நன்மதிப்பு இருந்தது. இப்ப இந்த ஒரு ரீசன் ஒன்று இருந்தாலும் அவ வந்து கதைக்கிற விதங்கள் அவ தனிய எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யறதா இருக்கட்டும். இப்ப நான் வந்து அவ ஒரு ஆளாவே பார்க்கல. இப்ப தனிப்பட்ட ரீதியோட வாழ்க்கையை தெரியாட்டி கூட இவர் சொன்ன விதங்களை வச்சு அவ வந்து அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டாவு என்ற ஒரு மனதுல வந்து எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அப்ப எனக்கு வந்து அது ஒரு டவுட்டாவும் வரல. அடுத்த கட்டமா அவர் சொன்ன விஷயம் வந்து விவாகரத்துன்றத வந்து முன் வச்சது. இந்த விவாகரத்தை பண்ணினா சைன் பண்ணி அவ வந்து சைன் பண்ணிட்டு ஒரு 1.5 மாசத்துல அதை வந்து அங்க அப்ளை பண்ணினா நான் வந்து ஒரு 3-4 மாசத்துல போகலாம் என்ற மாதிரி அவர் வந்து என்கிட்ட சொன்னது. சொல்லும் போது நான் உடனே எந்த சைட்ல 18 வருஷம் வாழ்ந்திருக்கிற ஒரு பேப்பர் தானே நம்மட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது என்ற ஒரு எண்ணம் என்ற மனசுக்குள்ள வந்துச்சு. அடுத்தது வந்து போறதுக்காக ஒரு தொழில் முயற்சிக்காக இவர் வந்து இதை கேட்கிறேன்றது ஒரு அடுத்த எண்ணம். அப்ப 3வதா நான் யோசிக்கிற ஒரு விடயம், ஐயோ இவர் வந்து 5-6 வருஷம் நம்மளை பிரிஞ்சிருக்க போறாரு என்ற ஒரு எண்ணம் பெறவும் நான் இதை அவ்வளவுத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க கட்டார்ல இருந்து போகாதீங்க, நீங்க நாட்டுக்கு வந்து போங்க, நம்மளோட கொஞ்ச காலம் எங்களோட இருந்துட்டு எந்த கையால சமைக்கிறது சாப்பிடுறது அவருக்கு சரியா பிடிக்கும். அப்ப நீங்க சமைச்சு சாப்பிடுத்து எங்களோட கொஞ்ச காலம் இருந்துட்டு பாஸ்போர்ட் வந்து முடிய போது ரினியூ பண்ணிட்டு ஒரு 3-4 மாசம் வந்து எங்களோட தங்கிட்டு போனீங்களா இருந்தா கொஞ்சம் கவலை காட்டாமல் கிடைக்கும், கட்டார்ல இருந்து போயிடாதீங்க, அதை மட்டும் நீங்க அந்த ரிக்வெஸ்டா இருந்தது. அந்த பிரிய போறோம்ன்ற கவலை தான் எனக்கு இருந்ததை ஒழிய இதுல விளைவுகள் இதுல தாக்கங்கள் எல்லாம் வந்து எனக்கு
அப்ப வந்து இந்த அளவுக்கு ஆகுமன்றது தெரியல. நானும் வந்து முழு அப்ப நீங்க மனிதோட இந்த சம்மதம் இந்த இந்த சொல்றேன். சரி நான் விவாகரத்துக்கு அதாவது அவர் ஆரம்பிக்கிறேன். அப்ப அவர் ஒரு ஒரு திருமணம் முடிச்சு ஒரு போலியான திருமணத்தை முடிச்சு கொண்டு அங்க போறதுக்கு ஐரோப்பாவுக்கு போறதுக்காக நீங்கள் விவாகரத்து வழங்கவும் தயாரா இருந்த நீங்கள். போறதுக்காக நான் வந்து விவாகரத்து கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தேன். அப்ப இருந்த டைம் வந்து 4ஆம் மாசம் 28ஆம் தேதி இவர் கால் வந்து குறைய தொடங்குது. காலிங் டைம் வந்து எனக்கு என்னோட கதைக்கிற நேரம் வந்து குறைய தொடங்குது. இது வந்து 4ஆம் மாசம் 28ஆம் தேதி நடக்குது. அப்ப இவருக்கு வந்து அங்க வேலையிலையும் கொஞ்சம் ஓடர் குறைய அழுத்தங்கள் இருந்த காரணத்தால் இவர் எனக்கிட்ட சொன்ன ரீசன், நாங்க வந்து தூர ஓடர்களுக்கு போகக்குள்ள 2-3 பேரா சேர்ந்து ஒரே கார்ல போறோம். பெட்ரோலை மிச்சம் முடிக்கிறதுக்காக பொடியனுங்களோட போறேன். இந்த ஆபீஸ்ல நிக்கிறேன், சுணங்கி எடுக்கிறேன். அப்படி அப்படியே ஒரு ரீசன் வந்து சொல்லி கொண்டிருந்தவரு. அப்புறம் 2 நாளா நோட் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு 24 மணித்தியாலத்துல ஒரு 18 மணித்தியாலமாவது எங்களோட கோல்ல இருக்கிற ஒரு ஆள் காலையில எழும்புனோடனே குட் மார்னிங் சொல்றதுல இருந்து நைட் நித்திர கொள்ளும் வரைக்கும் ஒரு எங்களோட வீடியோ கால்லே இருப்பேர். நாங்க நித்திர கொண்டு தனியத்தான் நாங்க இருந்தாங்க, நானும் பிள்ளைகளும், அம்மா அப்பா கூட இருக்கல. அப்ப அந்த காரணத்தால இவர் வந்து பாதுகாப்புக்காக போனை வந்து ஒன்றிலேயே வச்சு கொள்ளுவாரு. இப்ப தானா சார்ஜ் இல்லாம கட் ஆகினாலும் இல்லாட்டி நாங்க நித்திர கொண்டு பண்ணதுக்கு பிறகுதான் அவர் வந்து அந்த போனை ஆஃப் பண்ணுவாரு. காலையிலேயே எழுப்பி நாங்க ஒரு மெசேஜ் போடாட்டி துடிச்சு போய் பக்கத்துல இருக்கிறாங்களுக்கு கால் எடுப்பேர். எங்களுக்கு எதுவும் ஆபத்தா அப்படி வந்து விசாரிக்கிறதுல இருந்து எங்கள காட்டுற அக்கறை எல்லாத்தையுமே நாங்க இந்த கட்டாருக்கு போனதுக்கு பிறகு அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப திடீரென்று ஒருத்தர் வந்து கதைக்கிறத குறைக்கிறேன்னு சொல்லக்குள்ள எனக்கு வந்து அது ஒரு கவலையா இருக்குது, பிள்ளைகளுக்கும் அது கவலையா இருக்குது. ஆனா ஆன்லைன் காட்டுது நான் கோல் எடுக்கும்போது கோலிங் வருது. அப்ப இன்னொரு ஆளோட கதைச்சா தானே கோலிங் வரும். அப்ப யாரோட கதைக்கிறீங்கன்னா அது வேலையில நிக்கிறேன், ஆபீஸ்ல இருந்து கோல் வந்தது அப்படித்தான் இவர் சொல்றது இல்லையே. இவர் வந்து இவவோட கதைக்கிறாவுன்ற தகவல் வந்து எனக்கு சொல்லல. எனக்கு வந்து அதுல வந்து அவ வந்து இதுக்குள்ள அவர் இன்வால்வ் பண்ணவே இல்லை. எங்கிற பிரச்சனைக்குள்ள அது வரல. அப்ப அதால வந்து 4ஆம் மாசம் 28ஆம் தேதி நான் வந்து சண்டை பிடிக்கிறேன். பழமையான கணவன் மனைவி சண்டை மாதிரி எங்கிற சண்டை இருக்குது. ஒரே இப்படித்தான் பிரச்சனை அடிக்குது. நீங்க என்ன இப்படி செய்யறீங்க, கோல் எடுத்து கதைக்கிறேன், ஒழுங்கா கதைக்க வேணும், நாங்க இங்க வெயிட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மெசேஜ் போட்டா ரிப்ளை பண்றீங்கல்ல, மட்டும் போடுறீங்க, டீட்டெயிலா ஒன்று சொல்றீங்கல்ல என்று சொல்ல நான் இங்க நிறைய பிரச்சனைக்குள்ள சிக்கி திரிக்கிறேன், யோசனையில இருக்கிறேன் என்று சொல்லி காரணங்கள் சொல்றேன். அப்ப நான் கேட்கிறேன், ஒரு மனைவி கிட்ட சொல்ல இல்லாத, ஒரு வைஃபு கிட்ட சொல்ல இல்லாத பிரச்சனை அப்படி என்ன இருக்குது? சாப்பிடுற குடிக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் இவ்வளவு காலம் பகிர்ந்து கொண்டவங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நான் கேட்டு நிறைய சண்டை பிடிக்கிறேன். சண்டை பிடிச்சி 4ஆம் மாசம் 28ஆம் தேதி நைட் வந்து நான் வந்து போன் ஆஃப் பண்ண போறேன்னு சொல்லி போனை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறேன். அன்றைக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணின மகனுக்கு வந்து சரியான நடுக்கல், காய்ச்சல், சத்தி அப்படி காய்ச்சல் வருகுது. அப்ப நான் வந்து பிள்ளையை கவனிச்சு கொண்டிருக்கக்குள்ள விடியச்சாமம் 4 மணி 4ஆம் மாசம் 29ஆம் தேதி இவர் கால் பண்ணி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து கதைப்பேன், உன்னோட கால் எடுக்காமலுக்கு இருந்தது என்ற தப்பு தான், பிள்ளைய வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க காலையில, நான் வந்து இனி கதைக்காமல் இருக்க மாட்டேன், நான் ஒரு ஸ்கேமுக்குள்ள மாட்டுப்பட பார்த்தேன், நான் ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டுப்பட பார்த்தேன், எனக்கு வந்து என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி என்கிட்ட அழுது நிறைய கதைச்சு. அப்ப பிள்ளைகள் மூன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இது இதுவும் ஏப்ரல் 25 2025 ஏப்ரல் 2028 நைட் வந்து இந்த பிரச்சனை நடக்குது. ஏப்ரல் 29 காலையில 4 மணிக்கு இந்த இப்படி சொல்றேன் எனக்கு விடியச்சாம். 2025ஆம் ஆண்டா? 2025ஆம் ஆண்டு. அந்த இவவோட கதைக்க தொடங்கி ஒரு 2 மாச கால இடைவெளியில. அப்ப வந்து இப்படி பிரச்சனை நடக்குது. பிள்ளைய கொண்டு இனி வந்து நான் ஒழுங்கா கதைக்கிறேன். அப்படி என்ன ஸ்கேம்ல மாட்டுப்பட்ட நீங்க என்ன பிரச்சனை கேட்கிறீங்க? அது ஒரு நிறைய பேரோட சேர்ந்து கதை இப்படி வந்து சவுத் சீசாவில போறது சம்பந்தமா அவர் இந்த கதையை சொன்னாரு. அப்ப இது வந்து எனக்கு ஏற்கனவே சொன்ன கதை தானே, இதுக்காக நீங்க தயங்குறீங்க? இப்ப நான் வந்து இதுக்கு சம்மதம் சொன்னேன் தானே என்று சொல்லி, இல்ல நான் தப்பு பண்றேனோ தெரியல, நான் அந்த ஒரு பிரச்சனைக்குள்ள போற மாதிரி எனக்கு தோணுது என்று சொல்லி எனக்கு கதைக்கிறது. அப்ப நான் சொன்னேன், நீங்க என்ன உண்மையான காரணத்தோட விட்டு போட்டு போகல, இது எல்லாமே சட்டிங் வழியா தான் நடக்குது. நான் வந்து கேட்கிறேன், நீங்க வந்து பிள்ளைகளையும் என்னையும் நல்லா பார்த்து கொள்ளணும்ன்றதுக்காக தான் இந்த முடிவெடுத்தீங்க. எனக்கு வந்து துரோகம் செய்யணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இல்ல தானே? அப்பயே இதை பத்தி இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க. இப்ப நானே சொல்றேன் தானே, பிரச்சனை இல்லை, நீங்க யோசிக்காதீங்க. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏப்ரல் 23, 24ஆம் தேதி மாலினியோட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுதான் அவங்களுக்குள்ள வந்து ஆரம்பிச்ச முதலாவது. கணவன் மனைவி வந்து கட்டாருக்கு அப்ப வரல, அவ வந்து கட்டாருக்கு வந்தது 6ஆம் மாசம். இவங்க 4ஆம் மாசம் 23, 24, 25 இந்த 3 நாளும் வந்து இவர் நம்பிக்கை வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, என்ற மனைவி வந்து விவாகரத்து தருவாவு, எங்களுக்குள்ள அந்த அளவுக்கு தொடர்பு ஈடுபாடு இல்லை,
நான் வந்து வாரத்தால எந்த விதமான ஒரு குழப்பமும் வீட்டுல வராது. பிள்ளைகளுக்கும் அந்த மனைவிக்கும் காசு மட்டும் அனுப்பினால் போதும். அதால வந்து உங்களை நான் வந்து திருமணம் செய்யறதுக்கு விரும்புறேன் என்று இவர் வந்து அவரோட விருப்பத்தை சொல்லி இருக்கிறாரு. அந்த டைம்ல வந்து இவருக்கும் அந்த சோசியல் மீடியாவுல டிக்டாக்ல எல்லாம் பிரச்சனை வந்திருந்த டைம் அவட வீட்டுல வந்து ஒரு திருமணம் செஞ்சு கொள்ளும், நீ தனி இருக்கிறதாலதான் ஒருத்தர் வந்து இப்படி உன்னில உரிமை எடுத்து கதைக்கிறாங்க, உனக்கு துணையா யாரும் இருந்திருந்தா அப்படி டக்குன்னு கதைக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவவையும் திருமணம் செஞ்சு கொள்ள சொல்லி அங்க வந்து போஸ்ட் பண்றாங்க. அந்த கருத்தை இவர் மாலினி வந்து என்ன கணவருக்கு சொல்லவும் எந்த கணவர் அதை யூஸ் பண்ணிக்கொண்டு தான் வந்து கல்யாணம் கட்டுறதுக்கு ரெடி அடிக்கிறேன்னு சம்மதம் கட்டிருக்கிறேன். இதுதான் நடந்ததுங்க. மாலினி அவரோட அப்பாவும் அண்ணனாக்களும் வந்து திருமணம் செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி போஸ்ட் பண்ணும்போது இவ வந்து ஒரு நெருக்கமான நண்பர் என்ற ரீதியில இப்படி எனக்கு வந்து சொல்றாங்க, வீட்டுல வந்து இப்படியான நெருக்கம் எனக்கு ஏற்படுது, நெருக்கடியை கொடுக்குறாங்க, ஒரு திருமணம் செஞ்சு கொள்ளுன்னு சொல்லி சொல்றாங்க என்று சொல்லக்குள்ள அதுக்கு இவர் சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை திருமணம் செஞ்சு கொள்ள தயாரா இருக்கிறேன், என் குடும்பத்துல எனக்கு அந்த அளவுக்கு அட்டாச் இல்ல, நான் வந்து 8 வருஷமா வெளிநாட்டுல தான் இருக்கிறேன், இடையில அந்த வெக்கேஷன் வந்து போனது, நாங்க சந்தோஷமா இருந்தது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு என் பிள்ளை கடைசி பிள்ளை பிறந்த காலத்தை மட்டும் ஒரு ஆண்டு கணக்குல சொல்லி 8 வருஷமா நாங்க வந்து தொடர்புல குறைவாத்தான் இருக்கிறோம். அதால என் குடும்பத்துக்கு காசு மட்டும் தந்தா போதும், நான் வந்து உன்னை கல்யாணம் கட்டுறதுக்கு ரெடி அடிக்கிறேன் என்ற கதையை வந்து இவர் வந்து கதைச்சிருக்கிறார். அதுக்குள்ள இவங்க 2 பேருக்கும் நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது, கதைச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிருக்கிறார். இந்த கதை உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? ஊகிச்சீங்களா? அவர் வந்து வெக்கேஷன் வந்திருந்த டைம் அவர சாட்ல 4ஆம் மாசம் ஏப்ரல் விலங்கல அவர்கிட்ட போன்ல இருந்து நீங்க பாத்தீங்க? அவர போன்ல சாட்ல வந்து அவர் எனக்கிட்ட காட்டுறாரு 4ஆம் மாசம் 24ஆம் தேதி கதைச்சிருக்கிறேன். அதே 4ஆம் மாசம் 24ஆம் தேதி எந்த போன்ல நான் எடுத்து பாக்குறேன், செல்லம்மாண்டு போட்டிருக்கிறேன், குட் மார்னிங் போட்டிருக்கிறாரு, வளமையா அப்படி கதைப்பாரு, அதே மாதிரி கதைச்சிருக்கிறாரு. நான் வந்து அந்த முறுக்கு சாமான் செய்ததை கடைக்கு போட போறேன்னு சொல்றேன், பாய் சொல்லிட்டு போறேன், சரி கவனமா போய்த்து வாங்கன்னு போட்டிருக்கிறேன். சாதாரண ஒரு கன்வர்சேஷன் எங்களுக்குள்ள நடந்து கொண்டிருந்துச்சு. ஆனா அதே நேரம் அங்கால பக்கம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறது, நான் வந்து என் குடும்பத்தை விட்டுட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. ஆனா அப்ப இவர் மாலினிய தன்னுடைய வேலையில வீழ்த்தி இருக்கிறார். வீழ்த்தி இருக்கிறாரு. அப்ப இதுல வந்து அவருக்கு தெரியாமலுக்கு எல்லாம் பார்க்கல, அவர் நான் சேர்ந்துதான் இந்த சாட் பாக்ஸ பார்த்துனாங்க. அவர்கிட்ட வந்து நான் இந்த கேள்விகளை எனக்கு டீட்டெயிலா சொல்ல வேணும்னு சொல்லி நான் வற்புறுத்தி இவவோட இப்ப ஆரம்பிச்சவர் கதைகளை என்ன நடந்தது இவங்களோட வாழ்க்கையில, இவங்க யாரோட தொடர்புல இருந்திருக்கிறாங்க, இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரு, இவ எப்படியாப்பட்டவ, இவருக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டது, எங்கெங்க போயிருக்கிறாங்கன்ற சகல தகவல்களையும் நான் இந்த கணவனூடாக தெரிஞ்சு கொண்ட நான் எப்பன்னு சொன்னா அந்த 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாசம் நவம்பர் மாசம் இவர் வெக்கேஷன் வீட்டுக்கு வந்திருந்த நேரம் இல்ல, இவர் வீட்டுக்கு வர முதலே 6ஆம் மாசம் மாலினி எங்க கட்டாருக்கு போறாவா? மாலினி எப்ப கட்டாருக்கு வந்திருந்தா? மாலினி வந்து 6ஆம் மாசம் வந்திருந்தவர் 4ஆம் மாசம் 28ல இருந்து 5ஆம் மாசம் 11 வரைக்கும் உங்களுக்குள்ள நார்மல் சண்டை போய் கொண்டிருக்குது. 5ஆம் மாசம் 11 வரைக்கும் நார்மல் சண்டை போகுது. 4ஆம் மாசம் 28ல இருந்து 5ஆம் மாசம் 11 வரைக்கும் பழைய கதைகள் சண்டைகள் எல்லாம் இருந்ததால நான் வந்து அதுகளையும் சொல்லி சண்டை பிடிக்கிறேன், ஒரே இப்படித்தான் பிரச்சனை, இப்படி பழையபடி நீங்க பிரச்சனை படுறீங்க, சண்டை பிடிக்கிறீங்கன்னு சொல்லி நான் வந்து கதைக்கிறேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகளை எடுத்து இவர் வந்து அங்க அனுப்பி பாத்தீங்க தானே, எனக்கு அந்த வைஃபுக்கும் வந்து அந்த அளவுக்கு புரிதல் இல்லை, எங்களுக்குள்ள சண்டைதானன்றத காரணங்களை காட்டுறாரு. என்னன்னா நான் பிறகு வாசிச்சத்தின் படி பார்க்கும்போது இவர் வந்து சில கதைகளை வந்து என்னில குற்றம் சுமத்தின மாதிரி கேட்டு என்ற வாயாலேயே கதைகளை வந்து சொல்லி அதை வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, மாலினிக்கு சொல்லி இருக்கிறாரு. இவவுக்கும் எனக்கும் வந்து அந்த அளவுக்கு குடும்ப ஒற்றுமை இல்லை, இப்படித்தான் எங்களுக்குள்ள ஒரே சண்டைன்றத வந்து அங்க தெளிவுபடுத்திருக்கிறார், அவைக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு. 5ஆம் மாசம் 11க்கு பிறகு நான் வந்து கதைக்காம விடுறேன். ஒரு சின்ன சண்டை வந்தாலும் ஒரு காமனத்தியாலத்துக்குள்ள கதைக்கிற ஒரு ஆள் காலில கூட விழுந்து கதைப்பேரு, எப்படியாவது அந்த நைட்டுக்குள்ள சண்டை முடிஞ்சிடும், சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஒரு மணித்தியாலத்துக்கு மேல நீடிச்சதே இந்த சண்டை. அப்படியாப்பட்டவர் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆகுது, இவர் வந்து என்னோட கதைக்கிறத குறைக்கிற ஒழிய இவர் வந்து கதைக்கிற மாதிரி இல்லை. அப்ப நான் ரீசன் கேட்கும்போது அவர் சொல்ற காரணம் எல்லாம் எனக்கு சட்ட ரீதியான விவாகரத்து மட்டும்தான், அது ஒன்றைத்தான் அவர் கேட்கிறாரு. என்னதான் கதைச்சு சுத்தி வளைச்சு வந்தாலும் அவரோட கதை வந்து சட்ட ரீதியான விவாகரத்தை மட்டும் தான், அதை மட்டும் தந்தா போதும், உனக்குரிய காசு வரும், சாப்பாடு வரும், எல்லாமே உனக்கு உன்னுடைய தேவைகள் வரும், நீ வந்து இந்த விவாகரத்தை மட்டும் தந்தி என்ற எனக்கு போதுமன்றது அவரோட வார்த்தையில இருந்து வருகிறது.
எனக்கு எதுவுமே ஆரம்பத்துல புரியுது இல்ல. இவ வந்து ஆரம்பத்துல விவாகரத்து கேட்டது வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு போலியான திருமணத்தை செய்யறதுக்கு. இப்ப விவாகரத்து கேட்கிறது உங்களை விட்டு பிரிகிறதுக்கு என்று நீங்க உணர்றீங்க அப்படியா? ஓ ஓ இல்ல பிரியறதுக்கண்டு இல்ல. இந்த விவாகரத்தை கேட்கிறது ரீசன் தெரியல. அப்பவும் எனக்கு இவவோட சந்தேகம் வரல. இவ போறதுக்காகவும் கேட்கிறது விவாகரத்தை மட்டும் கொடுத்தா சரி. ஆனா என்ன காரணத்துக்காக எங்களுக்குள்ள சண்டை வருகுதுன்னு தெரியல. எந்த குடும்ப சண்டையா தானே போனது. இப்ப இவ மையப்படுத்தியும் ஆஹா. வரல, நானும் பிள்ளை செய்யல, அவர்லையும் ஒரு பிள்ளை இல்ல. அப்ப காரணம் என்னன்றது தெரியாது. அப்ப நான் என்ன செய்யறேன், நான் தானே ஆஹா. ஏதோ பிள்ளை செஞ்சுட்டேன் போல என்று யோசிக்கிறேன். ரெண்டு சைட்ல ஆஹா. யோசிக்கிறேன். நம்ம படிப்பை விட்டதால பிரச்சனையோ, படிச்சிருக்கலாமோ, இல்லாட்டி ஒரு வேலைக்கு போய் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்திருக்கலாமோ, அப்படியும் இல்லாட்டி நம்ம வந்து அழகு இல்லாமலுக்கு இருக்கிறோமோ, என்ன காரணம்ன்றது தெரியாமலுக்கு நான் வந்து யோசிச்சு ஒவ்வொன்றா வந்து திருத்திக் கொள்றேன் என்ன. ஆனா திருத்தி திருத்தி நான் சொன்னா கூட அவர் வந்து அதுல இருந்து மீண்டு வந்து என்னோட நல்லா கதைக்கிற மாதிரி இல்லை. 6ஆம் மாசம் 19ஆம் தேதி இவ வந்து கட்டாருக்கு ரான்சிக்கு வந்து இலங்கைக்கு வாராவு. அவங்களோட அப்பாவை பாக்குறதுக்கும் குடும்பத்தோட வெக்கேஷன் வந்து வாராவு, எல்லா இடமும் சுத்தி பாக்குறதுக்கு. ஆஹா. அப்ப வந்த டைம் கூட அதுக்கு இடையில அந்த 6ஆம் மாசம் 19ஆம் தேதிக்கு இடையில நான் 2 தரம் மாலினி என்றவருக்கு வந்து கோல் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறேன். காரணம் என்னன்னு சொன்னா இவ ஒரு மோட்டிவேட்டராகவும் குடும்பத்தை சேர்த்து வைக்கிற ஒரு ஆளாகவும் இருக்கிறதால இவர் என்ன ரீசனுக்காக என்னோட சண்டை பிடிக்கிறாருன்றத கதைச்சு எங்களுக்குள்ள பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிற ஒரு ஆளா நம்ம இவகிட்ட கதைச்சா ஒரு ஃப்ரெண்டா கதைக்கிறாவு என்னன்றத கேட்டு எனக்கு சொல்லுவாவுன்றதுக்காக நான் 2 தரம் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யறேன். ஒரு தரம் சொல்றேரு நம்மட குடும்ப பிரச்சனைக்குள்ள நல்லவங்களை இழுத்து விடாத என்று சொல்லி அதுல இருந்து என்ன எடுக்க விடாம பண்றது. இன்னொரு தரம் 6ஆம் மாசம் 13 14ஆம் தேதியை போல நான் கோல் எடுத்த நேரம் அவவுக்கு எடுத்து என்று சொன்னா நடக்கிறது வேற தெரியும் தானே, எடுக்க கூடாது நீ என்று சொல்லி என்னை வந்து மிரட்டுற மாதிரி ஏசி என்னோட சண்டை பிடிக்கிறது. அப்ப அவவுக்கு எடுக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னா சண்டை பிடிக்கிறத சொல்லக்கூடாது, அவர இமேஜ் வந்து பாதிக்கப்படும் என்று யோசிக்கிறேன் என்ற அடிப்படையில நான் வந்து அதுக்கு பிறகு எடுக்காம விடுறேன். 7ஆம் மாசம் 20ஆம் தேதி இவ திரும்ப நாட்டுல இருந்து கட்டாரால தான் போறா. ஆனா கட்டார்ல இறங்கல்ல, அவ வந்து டென்மார்க் போயிட்டாவு. என்னடா அவசரமா ஜெர்மனுக்கு அங்கேயே போகணும்ன்ற ஒரு ரீசனால அவ வந்து டென்மார்க் போயிட்டா. நினைக்கிறேன் நீண்ட உரையாடல் மிக வெளிப்படையாகவும் ஒளிவு மறைவில்லாமலும் மிக ஆளுமையாகவும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிச்சிருக்கிறீங்க. நன்றி இலக்கியா. சரி அண்ணா, நன்றி. என்ன இணைப்பில் ஏற்படுத்தினதுக்கு நன்றி.